ஒரு காலத்தில் இந்த உலகத்தைக் காக்க திருமால், விஷ்ணு, வாமனன் என்ற ஒரு சின்ன பிராமணச் சிறுவனாக பூமிக்கு வந்தார். அப்போது மகாபலி என்ற ஒரு அரசன் இருந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். 3 உலகங்களையும் பூமி, ஆகாயம், பாதாளம் ஆட்சி செய்தார். மகாபலி நல்ல அரசன்தான். ஆனால் கொஞ்சம் அகந்தை வந்தது. தேவர்கள் கவலைப்பட்டார்கள். அரசே, எனக்கு 3 அடி நிலம் மட்டும் தானமாக தாருங்கள். மகாபலி சிரித்துக்கொண்டே சொன்னார், சின்ன குழந்தையே, 3 அடிதானே, கண்டிப்பாக தருகிறேன். அடுத்த நொடி வாமனன் திரிவிக்ரமன் என்ற மிகப்பெரிய வடிவம் எடுத்தார். முதல் அடியில் முழு பூமியையும் அளந்தார். 2வது அடியில் முழு வானத்தையும் அளந்தார். இப்போது 3வது அடிக்கு இடமே இல்லை. அப்போது மகாபலி பணிவுடன் தலைகுனிந்து சொன்னார், என் தலைமேல் வையுங்கள் பெருமானே. விஷ்ணு மகிழ்ந்து மகாபலியை ஆசீர்வதித்தார். நீ உண்மையான பக்தன். உன் தானமும் பணிவும் எப்போதும் போற்றப்படும். மகாபலியை பாதாளத்திற்கு அனுப்பி வரமும் அளித்தார். பெருமை வேண்டாம், தானம் செய்ய வேண்டும். பணிவு மிகப்பெரிய செல்வம். இன்றும் ஓணம் என்ற திருவிழாவில் மகாபலி பூமிக்கு வருகிறார் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஸ்ரீ வாமனாய நமக.